ஓம் சாந்தி. அன்பான ஆன்மீக சகோதர சகோதரிகளே, குஷியாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி நாம் திருக்குரான் 2வது அத்தியாயம் 183 பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தது இந்த மரண சாசனம் எழுதுறதை பற்றி பார்த்துருந்தோம். இப்போ இந்த 183க்கு அப்புறம் வரக்கூடிய சில வசனங்களில் என்ன இருக்கும் அப்படின்னா, நோன்பு, ஹஜ்ஜிக்கு போகிறது. ஸோ முஸ்லீம்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த இதில் கவர் ஆகி இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு 5 முக்கிய கடமைகள், ஒரு முஸ்லீமாக இருந்தால் இந்த 5 கடமைகள் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரமலான் நோன்பும் ஹஜ் யாத்திரையும் முக்கியமான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. 5 பில்லர்ஸ் ஆஃப் இஸ்லாம்னு சொல்லுவாங்க. அதில் 2 பில்லர் இது. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 183 விசுவாசம் கொண்டோரே, உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டிருந்தது போலவே உங்கள் மீதும் நோன்பு நோற்பது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நீங்கள் உள்ள சுத்தி பெற்று பயபக்தியுடையவர்கள் ஆகலாம். ஸோ பெரும்பாலும் முஸ்லீம்களுடைய வாழ்க்கை முறை அதெல்லாம் மற்ற மதத்தினருக்கு தெரியாது. இல்லை, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பர்தா போடுவாங்க, பெரியவர்கள் ஆண்களாக இருந்தால் தாடி வளர்ப்பாங்க. அடுத்தது இந்த நோன்பு, இது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஸ்கூலில் ஒரு முஸ்லீமாவது இருப்பாங்க, கூட படிச்சிருப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அவங்க அப்படியே ரொம்ப சோர்வாக இருப்பாங்க, எச்சி கூட விழுங்காமல், பெரும்பாலும் பேசுகிறத கூட அந்த நேரம் அவாய்ட் பண்ணுவாங்க, அந்தளவுக்கு தெம்பு இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த நோன்பு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். முஸ்லீம்கள் இதை பெரும்பாலும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ட்டு. வயதானவர்கள் மட்டும் அது பின்னாடி வரும், எக்ஸப்ஷன் யாருக்குன்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி நோன்பு நோற்பதன் மூலமாக, அதாவது விரதம், அவங்க இந்துக்கள் பாஷையில் விரதம், கிறிஸ்தவர்கள் பாஷையில் உபவாசம், முஸ்லீம்கள் பாஷையில் நோன்பு. ஸோ 3மே ஒன்று தான். ஆக்சுவலாக நோன்புன்றது இந்து மதத்திலையும் யூஸ் பண்ணுறது தான். வரலட்சுமி நோன்புன்னுவாங்க இல்லையா? சரி, அப்படி நீங்கள் நோன்பு இருக்கிறதுனால உங்களுடைய மனம் பயபக்தி உடையதாகவும் சுத்தமானதாகவும் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இது ஏற்கனவே என்னுடைய ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டு இதை பற்றி பேசும்போது சொன்னது என்ன அப்படின்னா, இந்த நோன்பு நேரத்தில் யாராவது கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, யார் மனதும் நோகிற மாதிரி பேசக்கூடாது. இதெல்லாம் இருந்தாலும் சப்போஸ் உங்ககிட்ட வலுக்கட்டாயமாக வம்புக்கு வந்தால் கூட, சாரி நான் நோன்பில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கன்ட்டு அவன் சொன்னான். பட்டு உண்மையிலே குரானில் அப்படி இருக்குதா அப்படிங்கிறது நம்ம படிக்கும்போது தெரியும். பட் அது அப்படி சொல்லப்பட்டிருந்தால் அது உண்மையிலே ரொம்ப சூப்பரான விஷயம். ஏன்னா அப்படியே இந்து மதத்தில் சபரிமலைக்கு போகிறவங்களும் அப்படி தான் இருப்பாங்க இல்லையா? சாமின்னு கூப்பிடுவாங்க, வெறுங்காலோடு நடப்பாங்க, விரதம் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அதேமாரி அதுக்கு ஈக்குவலாக முஸ்லீம் மதத்தில் நோன்பு, ரமலான் மாத நோன்பு அனுசரிக்கப்படுது. எண்ணப்பட்ட சில நாட்களில் நோன்புக்குன்னு ஒரு 40 நாளோ ஏதோ இருக்குது அந்த ரமலான் மாதத்தில். ஸோ அந்த நாட்களில் நோன்பு நோற்பது கடமையாகும். ஒருவேளை அந்நாட்களில் உங்களுக்கு ஏதோ ஒரு வியாதி வந்துடுச்சு அப்படின்னா டாக்டர் சாப்பிடாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களோ, அல்லது ஒரு பிரயாணத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நோன்பை விட்டுவிட அனுமதி உண்டுன்றாங்க. ஸோ பிரயாணத்தில் இருக்கிறவங்க ஏன் விடணும் அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை நைட்டு அவங்களால சாப்பிட முடியாது, ஏன்னா இவங்க நைட்டு சாப்பிடலான்ட்டு இருக்குது. இவங்க ஒரு இப்போ வெளிநாடெல்லாம் போவாங்க, அல்லது சுற்றி அந்த பிஸ்னஸ் மேனேஜர்ஸ் இவங்கெல்லாம் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க இப்போ வீட்டில் இருந்தால் சமைச்சு சாப்பிட்லாம், அவங்க ஹோட்டலில் சாப்பிடுவாங்க, அவங்க எப்படி நைட்டு சாப்பிட முடியும்? ஸோ அதனால் அவங்களுக்கு நோன்பை விட்டுடலாம். ஆனால் அந்த எத்தனை நாள் விட்டாங்களோ அத்தனை நாள் அதற்கு பின்பு அவங்களுக்கு சாதகமான
சூழ்நிலை வரும்போது அதை வந்து டேலி பண்ணிடணும், நோன்பு எடுத்துடணும். அது இல்லாமல் இன்னொன்றும் அவங்க பண்ணலாம். பணக்காரங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஏழைக்கு ஒரு நாளைக்கு அவங்க நோன்பை விடுறாங்கன்னா அதுக்கு பதில் ஒரு ஏழைக்கு உணவளிக்கிறது பரிகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மினிமம். அப்போ ஒரு ஏழைக்கு தான் உணவளிக்கணும்னு இல்லை, நீங்கள் எத்தனை பேருக்கு வேணாலும் உணவளிக்கலாம். எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தான் நன்மை அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறாரு. நீங்கள் அறிந்திருப்போராயின் நீங்கள் நோன்பு நோற்பதே உங்களுக்கு மிகச்சிறந்தது அப்படின்னு 184வது வசனத்தில் நபிக்கிட்ட அல்லாஹ் சொல்கிறார். சரி, 185. ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரமலான் மாதத்துடைய மகத்துவத்தை சொல்கிறாங்க. ஸோ எல்லா மதத்துலையுமே பார்த்திங்கன்னா ஒரு மாதம், கிறிஸ்தவ மதத்தில் வந்து லெந்து நாட்கள்னு 40 நாள் இருக்கும். இந்து மதத்தில் ஆக்சுவலாக நிறைய மாதங்கள் அப்படி இருக்கும். புரட்டாசி மாதம் ஒரு சிலர் விரதம் இருப்பாங்க, ஒரு சிலர் ஆடி மாதம் இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் மார்கழி மாதமும் அந்த மாதிரி இருப்பாங்க, தமிழ் மாதத்தை வச்சு இருக்கும். ரமலான் மாதம் அந்த மாதிரி எத்தகையது அப்படின்னா, மனிதர்களுக்கு வழிகாட்டியாகிய இந்த குரான், நேர்வழியில் எடுத்துகிட்டு போகிற குரான், சத்தியம் அசத்தியத்தை பிரித்து காட்டுற குரான், முகமது நபி அவர்களுக்கு இறக்கப்பட்ட மாதம். ஸோ அதனால தான் இந்த ரமலான் மாதத்திற்கு அவ்வளோ சிறப்பு. ஸோ யார் அம்மாதத்தை பெறுகிறாரோ அவர் அதில் நோன்பு நோற்று விடவும். யாராவது நோயாளியாக இருந்தால் அல்லது பிரயாணத்தில், ஸோ இது ஏற்கனவே சொல்கிற விஷயம்தான், பிரயாணத்தில் இருந்தால் மற்ற நாட்களில் அதை ஏற்கனவே விடுபட்ட நோன்பினை எண்ணி நோற்று விடவும். ஸோ எந்த மதத்திலுமே ஒரு விஷயம் வந்து திரும்ப ரிப்பீட் ஆகுதுனாலே அதில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்க, அதை வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் உங்களுக்கு சரி அதே மாதிரி எத்தனை நாள் விடுபட்டு இருந்துச்சோ அத்தனை நாளை எண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அதை சரி பண்ணிடணும் அப்படின்வாங்க. ஸோ இந்து மதத்துலேயும் நிறைய விரதம் இருக்கும்பொழுதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதவிடாய் காலங்களில் வந்து அதை அந்த மாதிரி டைம் வருது, விரதம் இருக்கிற டைம் வருதுன்னா அதுக்கு பதிலாக அது முடிந்த பிறகு அதை சரி செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து அந்த மாதிரி இது வரைக்கும் நான் படித்ததில் இல்லை, இருந்தால் நீங்கள் முஸ்லீம் சகோதர சகோதரிகள் கமெண்ட்டில் போடலாம். ரமலான் நோன்பு இருக்கும் பொழுது மாதவிடாய் இது ஒரு பிரச்சனையே இல்லையா, அல்லது அந்த நேரம் விட்டுட்டு மற்ற நேரம் நோன்பு இருக்கணுமா அப்படிங்கிறத போடுங்க. சரி, அல்லாஹ் உங்களுக்கு இலகுவை நாடுகிறான். ஸோ இலகு அப்படிங்கிறது லேசான வழி. உங்களுக்கு சிரமத்தை அவர் கொடுக்கறது கிடையாது கடவுள். நோன்பின் எண்ணிக்கையை நீங்கள் பூர்த்தி செய்வதற்காகவும் அல்லாவை உங்களுக்கு அவன் நேர்வழி காட்டியதற்காக நீங்கள் பெருமைப்படுத்துவதற்காகவும் நீங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதற்காகவுமே இச்சலுகைகளை உங்களுக்கு அல்லாஹ் வழங்கியுள்ளான். ஸோ ரமலான் நோன்பு இருக்கிறது வந்து எனக்கு இதை கொடுங்க, எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு குழந்தை பிறக்கணும், வீடு கட்டணும், இந்த மாதிரி வேண்டுதல் வைத்து பண்ணுறது கிடையாது. அது எதுக்கு அப்படின்னா ஏற்கனவே கடவுள் கொடுத்ததுக்கு நன்றி செலுத்துவதற்காக தான் நோன்பு இருக்கிறது. உண்மையிலே சொல்லணும்னா எல்லா மதத்து பண்டிகையுமே அப்படித்தான். ஏற்கனவே கடவுள் கொடுத்ததற்கு நன்றி செலுத்தும் வகையில்தான் எல்லா மதத்து பண்டிகையுமே கொண்டாடப்படுது. ஸோ எதுக்காக இங்கே என்ன கொடுத்தார்? நேர்வழி கொடுத்தார், அதாவது குரான். ஸோ அதற்காக அவரை வந்து பெருமைப்படுத்துறதுக்காக, கூடவே நன்றி செலுத்துவதற்காகத்தான் இச்சலுகைகளை உங்களுக்கு அல்லாஹ் வழங்கியுள்ளார். ஸோ அப்போ இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு இருப்பது
சலுகை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா கடவுளுக்கு நன்றி செலுத்துவதற்கு இது ஒரு வாய்ப்பாக பாருங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இது ரொம்ப சூப்பராக இருக்குது. 186. மேலும் நபியே, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் அதற்கு நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, நிச்சயமாக நான் அவர்களுக்கு மிக சமீபமாகவே இருக்கிறேன். அழைப்பவரின் அழைப்புக்கு அவர் என்னை அழைத்தால் நான் பதிலளிப்பேன். ஆகவே அவர்கள் நேரான வழியை அடைவதற்காக அவர்கள் எனக்கு பதில் அளிக்கவும், அவர்கள் என்னையே விசுவாசிக்கவும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அல்லாவை பற்றி இதை கேளுங்க, இதை சொல்லுங்கள், அதை சொல்லுங்கன்னா நபிக்கிட்ட அல்லாஹ் சொல்கிறாரு, நீங்கள் சொல்லுங்கள், நான் அவங்க பக்கத்திலே தான் இருக்கிறேன், கூப்பிட்ற குரல் இல்லை கூப்பிட்டவுடன் வந்துடுவேன் நான். அதனால் நீங்கள் என்னை கேட்டிங்கன்னா நான் டைரெக்டாகவே உங்களுக்கு பதில் அளிப்பேன். இல்லை நபி மூலமாக தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நான் இல்லை எல்லோரும் நபி சொல்கிறத ஏற்றுக்க போகிறது கிடையாது இல்லையா, இயேசு சொல்கிறத ஏற்றுக்க போகிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்பிக்கை மறுப்பாளர்கள் இருக்க தான் செய்வாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு டவுட்டா, நீங்கள் டைரெக்டாக அல்லாவே கேளுங்க, அவரே பதில் அளிப்பார். நேரான வழி அடையிறதுக்காக கண்டிப்பாக பதில் அளிப்பார். அதனால் என்னை விசுவாசியுங்கள், அதாவது அல்லாவை விசுவாசியுங்கள் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. 187. விசுவாசம் கொண்டோரே, நோன்பின் இரவுகளில் நீங்கள் உங்கள் மனைவியருடன் தாம்பத்திய உறவு கொள்வது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குது. ஏன்னா அவங்க உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவங்களுக்கு ஆடையாகவும் இருக்கின்றீர்கள். ஒருவேளை முன்னாடியே நீங்கள் தூங்கிட்டீங்க அப்படின்னா ஸோ இது நடக்கும் கண்டிப்பாக இல்லையா. காலைல ஃபுல்லாக சாப்பிடாமல் இருக்கும்போதே வீக்காக இருப்பாங்க. அதே நேரத்தில் எச்சி கூட முழுங்காமல் இருக்கிறதெல்லாம் ரொம்ப பலகீனமாக ஆக்கும். ஸோ அப்போ கொஞ்சம் சாப்பிட்டோன்னே அவங்க தூங்கிடுவாங்க, அல்லது சாப்பிடாமலே கூட தூங்கிடுவாங்க அந்த பலகீனத்தினால. அப்படி தூங்கிட்டாங்க அப்படின்னா அதனால் அவங்க சாப்பிடலை, தாம்பத்திய உறவு கொள்ளலை அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் உங்களையே வஞ்சித்து கொண்டிருந்ததை அல்லாஹ் நன்கறிந்து கொண்டான் அப்படின்னு போட்டிருக்கு. ஆகவே உங்கள் தௌபாவை ஏற்று உங்களை விட்டும் உங்கள் பாவத்தை அழித்தும் விட்டான். ஸோ இதில் நைட்டு சாப்பிடலை, தாம்பத்திய உறவு கொள்ளலைன்னா பாவம் அப்படின்னு சொல்ல வராங்களா என்னன்னு தெரியல. எனவே இப்போது நோன்பின் இரவு காலங்களில் உங்கள் மனைவியராகிய அவர்களுடன் கூடிக்கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு சந்ததியாக விதித்திருப்பதையும் தேடிக்கொள்ளுங்கள். அதாவது அந்த நேரம் குழந்தை பெற்றுக்கலாம். காமமே குழந்தை பெற்றுக்கிறதுக்காக தான் இல்லையா. இன்னும் ஃபஜ்ரு, அதாவது அதிகாலை நேரத்தில் இரவு என்ற கருப்பு நூலிலிருந்து அதிகாலை என்ற வெள்ளை நூல் உங்களுக்கு தெளிவாகும் வரை நீங்கள் சாப்பிடலாம். நைட்டு ஃபுல்லாக கூட உங்களால் முடிஞ்சால் சாப்பிட்டுக்கலாம், குடிக்கலாம். பின்னர் அதாவது அனுமதித்ததை, ஹராமான விஷயங்களை குடிக்கலாம், ஹலாலான விஷயங்களை, ஹராம் தடுக்கப்பட்ட விஷயங்களை கிடையாது, மதுபானங்கள் அதெல்லாம் கிடையாது. பின்னர் இரவு ஆரம்பமாயிடுச்சு அப்படின்னா இரவு ஆரம்பமாகும் வரை மேற்கூறியவற்றை நீங்கள் தவிர்த்து நோன்பை பூரணமாக்குங்கள். எதை தவிர்க்கணும்? சாப்பிட்றதை தவிர்க்கணும், காமத்தை தவிர்க்கணும். ஸோ நோன்பு காலம்ன்றதே காலையில் தான், இரவில் கிடையாது. இரவில் நீங்கள் என்ன வேணாலும், அதாவது அனுமதிக்கப்பட்ட விஷயங்களை சாப்பிடலாம், மனைவியோட காமத்தில் ஈடுபடலாம். ஸோ மறுபடியும் விடிஞ்சிடுச்சு அப்படின்னா நோன்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெளிச்சம் வந்துட்டாலே நோன்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பகலில் முக்கியமான விஷயம் இது இல்லை, இரவு ஆரம்பமாகும் வரை நோன்பை பூரணமாக்குங்கள். ஸோ அந்த நோன்பு புனிதமான விஷயங்கள் எல்லாமே அங்கே பகலில் தான் சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக மனைவியோட காமத்தில் ஈடுபடக்கூடாது பகலில்.
நோன்பு நேரத்தில், புனிதமான நேரத்தில். இவை அல்லாவின் வரம்புகளாகும். ஏன்னா இரவுன்றது திட்டத்தட்ட சாத்தானுடைய நேரம். ஸோ அதில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஆனால் பகலில் மனைவியோட காமத்தில் ஈடுபடக்கூடாது, எதையுமே சாப்பிடக்கூடாது. ஸோ அதனால் அதை இறைவன் வகுத்த அந்த சட்டத்தை மீறி இச்சையோடு நெருங்காதீங்க உங்கள் மனைவியோடு, உங்கள் கணவனோடு. இவ்வாறே தங்களை காத்து பயபக்தியுடையோர் ஆவதற்காக மனிதர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய வசனங்களை தெளிவு செய்கிறான். ஸோ இதில் வந்து தங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு, இதில் இன்னொரு விஷயம், ஒரு முஸ்லீம் சகோதரருக்கு நன்றி சொல்லணும். நம்ம கேட்டிருந்தோம் இதுக்கு முன்னாடி வந்து அந்த கொலை செய்ய கடவுள் சொல்கிறாரு, இது எப்படி கடவுளுடைய வார்த்தையாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ அது ஆக்சுவலாக பைபிளும் இருந்துச்சு, எனக்கு அப்போ ஞாபகம் வரல. ஸோ அப்போ அந்த சகோதரர் சூப்பராக சொல்லியிருந்தார். அது எதுக்குன்னா பிரதர், அது வந்து இப்போ ஒருத்தன் கொலை பண்ணுறான், சாதாரணமாக இருக்கிறவங்கள கொலை பண்ண சொல்லலை, கொலை செய்தவனை தான் கொலை பண்ண சொல்கிறாங்க. ஒருவேளை அவனை விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன பண்ணுவான், அவன் வந்து அடியாள் கோஷ்டியில் சேர்ந்துடுவான். இது நடக்குது தானே இல்லை? நிறைய பேர் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகிறாங்க, வராங்க, மீண்டும் அதே தான் பண்ணுறாங்க. ஸோ திரும்ப திரும்ப போகிறாங்க. ஸோ அப்போ அதற்கு மரண தண்டனையை தவிர வேறு ஏதாவது தடுக்க முடியுமா? ஏன்னா நிறைய பேர் பயப்படுறாங்க. இது அதாவது நிறைய இடங்களில் நடக்கிற விஷயம் இந்த பாலியல் குற்றங்கள். அந்த பாலியல் குற்றத்திற்கு அரசு சட்டம் எல்லாம் இருக்குது. அவங்கள வந்து போக்சோல உள்ளே போடலாம், அல்லது நிறைய பெண்கள் பாதுகாப்புக்கு சட்டம் இருக்குது, ஓகே. ஆனாலும் அது நிறைவேற்றப்படுமா? அதில் நிறைய ப்ராக்டிக்கலாக நிறைய பிரச்சனை இருக்குது. அது உங்களுக்கே தெரியும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? ஸோ அதையும் மீறி ஒருவேளை அவங்களுக்கு கடவுள் சாதகமாக இருந்து குற்றவாளியை பிடிச்சி ஜெயிலே போட்டாங்கன்னே கூட வச்சுக்கோங்க, எவ்வளோ நேரம் இருக்க போகிறாங்க? ஒரு டைமுக்கு அப்புறம் வெளில வந்துடுவாங்கள்ல. வந்ததுக்கப்புறம் என் குடும்பத்துக்கு என்ன சேஃப்டி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கேள்விகளுக்கு நமக்கு பதிலே தெரியாத பொழுது குரானில் சொல்ல சட்டத்தை வந்து நம்மளால் வந்து விமர்சிக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுறோம். ஸோ அதை தான் அவர் சொல்கிறார். அப்போ இவங்க மீண்டும் மீண்டும் கொலை பண்ணுறதை தடுக்கிறதுக்கு இதை விட்டால் வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதை வந்து மறுக்கவும் முடியாது. ஏன்னா இப்போவுமே இந்த பாலியல் குற்றம்லாம் வரும்போது உடனடியாக அரபு நாட்டில் இருக்கிற சட்டத்தை இங்கே எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. பாலியல் குற்றத்திற்கு மட்டும், எல்லாத்துக்கும் கிடையாது. ஸோ பாலியல் குற்றம், கொலை செய்கிறது, இது எல்லாமே. ஸோ அப்படி இது வந்து பைபிளில் எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி கொலை செய்து அது வந்து வேறு காரணத்திற்காக இருக்கும். அந்நிய தேவர்களை வழிபடுறதுக்கெலாம் கொலை பண்ண சொன்ன மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி குரானில் வரல. ஏன்னா நான் பைபிளை படிச்சுட்டு நான் என்ன நினச்சேன்னா, பைபிளில் இருக்கிற விஷயமே குரானில் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஆனால் இது வரைக்கும் நான் குரானில் படித்தது அந்த மாதிரி வரல. அதில் ரொம்ப மோசமாக இருக்கும். ஆனால் அதை அவங்க ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஒருவேளை யூதர்களும் ஃபாலோ பண்ணுறது இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அது யூதர்கள் புஸ்தகம்னு வாங்க, பழைய ஏற்பாடு. பட் ஆனால் அதில் இருக்குது மோசமாக. சரி. ஸோ அதனால் அவங்கள அந்த கொலை பண்ண சொன்னது எதுக்குன்னா, ஏன்னா அதில் இருக்கும், அதன் மூலம் உங்களுக்கு பாதுகாப்பு உண்டாகும்னு இருக்கும். கொலை பண்ணுறதுனால எப்படி பாதுகாப்பு உண்டாகும் அப்படின்னும்போது தான் அப்போ தெரியுது, கொலை செய்கிறவனுடைய குணம் மீண்டும் மீண்டும் அவனுக்கு தைரியத்தை கொடுக்கும், அவன் உயிரோடவே இருந்தால். அப்போ அவனுக்கு கொலை தண்டனை கன்ஃபார்ம் அப்படின்னா அவன் பயப்படுவான் தானே, ஒன்று. அடுத்தது பயப்படுவான்றது ஒன்று, இன்னொன்று அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அவனை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு அப்படின்றாங்க. ஸோ இது வந்து ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் கேட்டபொழுது, இந்த மாதிரி நிறைய குற்றங்களுக்காக, அது குறிப்பாக வந்து இப்போ இந்த கள்ளத்தொடர்பு இதுக்கெல்லாம் வந்து கடுமையான சட்டம் இருக்குது இல்லையா? ஒரு பொண்ணு ஏமாற்றிட்டா என்ன ஆகும்? பொய் சொல்லி பழி வாங்குறது இப்போ கேரளா ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க எல்லோரும். ஸோ அப்படி பண்ணலாம் தானே அப்படின்னு சொன்னதுக்கு அவன் சொன்னது என்னன்னா, அப்படி கிடையாது மச்சி, அப்படியெல்லாம் கண்ணை மூடிட்டு அவங்க பண்ணுற மாட்டாங்க, அதை விசாரிச்சுட்டு தான் அதை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது சூப்பர். ஸோ உண்மையிலே அங்கே வந்து நேர்மையாக இருக்கிறவங்க இந்த சட்டத்தினால் பாதிக்கப்படலைன்னா பிரச்சனை கிடையாது. பாதிக்கப்பட்டால் இறந்த உயிர் திரும்ப வராது. ஸோ பாதிக்கப்பட்டாங்களா? ஏன்னா ஆப்கானிஸ்தானில் அந்த மாதிரி ஒரு சகோதரி பாதிக்கப்பட்டாங்கல்ல, ஃபர்குண்டான்ட்டு.
ஸோ அதனால் யாருமே பாதிக்கப்பட மாட்டாங்களா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா மனுஷன் ரொம்ப கிரிமினலானவன் இல்லையா, சட்டத்தை அவனுக்கு சாதகமாக பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இஸ்லாமிய நாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் கமெண்ட்டில் போடுங்க, இந்த மாதிரி தவறான முறையில் சட்டத்தை ஒரு சிலர் பயன்படுத்திக்கிறாங்களா அப்படின்ட்டு. சரி, ஏன்னா அங்கே அடிமைகளை ரொம்ப கொடுமையாக நடத்துகிற விஷயங்கள்லாம் சவுதியில் நிறையா நடக்குது, இங்கேருந்து வேலைக்கு போகிறவங்க இந்த இதெல்லாம். ஸோ அப்போ ஏன்னா சட்டத்தின் முன்னாடி அவங்கள அழிச்சிட்டு வர்றது கஷ்டமாக இருக்கலாம், இவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரிஞ்சாலும் இவங்க வேலை பார்க்குறதுக்கு தான் போயிருக்கிறாங்க, அங்கே போனோடனே விசா பாஸ்போர்ட் எல்லாத்தையும் அவங்க வாங்கி வச்சுக்குவாங்களாம். அப்போ என்ன பண்ண முடியும்? ஸோ இந்த மாதிரி விஷயம் அப்போ பாருங்கள், அந்த கடுமையான சட்டம் இருந்தாலும் மனிதன் அதையும் ஏமாத்துறான். அப்போ சட்டம் இல்லைன்னா ரொம்ப கொடுமையாக இருக்கும். சரி, ஓகே, 187 நம்ம போட்டோம். 188, மேலும் உங்களுடைய செல்வங்களை உங்களுக்கிடையில் உரிமையின்றி உண்ணாதீர்கள். நீங்கள் அறிந்து கொண்டே மனிதர்களின் செல்வங்களிலிருந்து ஒரு பகுதியை பாவமான முறையில் நீங்கள் உண்ணுவதற்காக அவற்றை லஞ்சமாக கொடுக்க அதிகாரிகளின் பால் கொண்டும் செல்லாதீர்கள் அப்படின்னு இருக்குது. ஸோ உங்களுடைய செல்வங்களை உங்களுக்கிடையில் உரிமையின்றி உண்ணாதீர்கள் அப்படிங்கிறது அதோடைய விளக்கம் புரியல ஆக்சுவலாக. உங்களுடைய செல்வங்களை உண்ணாதீர்கள் உங்களுக்கிடையில் உரிமையின்றி அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியல. ஏன்னா உங்களுடைய செல்வங்கள்னு போட்டிருக்க, அப்புறம் உங்களுக்கு இடையில் உரிமை இல்லாமல், ஒருவேளை டிரான்ஸ்லேஷனில் ஏதோ தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் என்ன போட்டிருக்குன்னா, அன்றியும் உங்களுக்கு இடையில் ஒருவர் மற்றவரின் பொருளை தவறான முறையில் சாப்பிடாதீர்கள். மேலும் நீங்கள் அறிந்து கொண்டே பிற மக்களின் பொருள்களிலிருந்து அநியாயமாக தின்பதற்காக அதிகாரிகளிடம் நெருங்காதீர்கள் அப்படின்னு இருக்குது. ஸோ இது அநேகமாக அந்த சொத்து பிரச்சனை அந்த மாதிரி விஷயமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா. மற்றவர்களுடைய சொத்தை திருடுறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது, மற்றவர்களுடைய நிலத்தை அபகரிக்கிறது. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி பண்ணால் என்ன தண்டனை அப்படிங்கிறது இங்கே இல்லை, பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்தது 189 பிறைகள் பற்றி உங்ககிட்ட கேட்குறாங்க. அவை மனிதர்களின் காலக்கணக்கை அறிவிப்பவையாகும், ஹஜ்ஜை இறைவன் விதித்துள்ள நாளை அறிவிப்பவையாகவும் உள்ளன. ஸோ முஸ்லீம்கள் எல்லாமே பக்ரீத் ஆகட்டும் எல்லா பண்டிகையுமே பிறையை வச்சு தான் கணக்கிடுவாங்க இல்லையா. ஸோ அதை இப்பயும் ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் ஹஜ்ஜிக்கான தொடக்க நாளை அதை அறிவிக்கக்கூடிய காலக்கணக்கை அறிவிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. காலண்டர் மாதிரி அவங்க பிறையை வைத்து அவங்க கணக்கிடுறாங்க. ஸோ அதனால் பெரும்பாலும் தள்ளி போடும். காலண்டரில் கொடுத்த நாளில் முஸ்லீம் பண்டிகைகள் பெரும்பாலும் இருக்காது, ஒன்று அதுக்கு முன்னாடியே வரும் அல்லது அதுக்கப்புறம் வரும். அதேமாதிரி வீடுகளுக்குள் பின்புறமாக வருவதில் எந்த நன்மையும் இல்லை. ஏன்னா பின்புறமாக யார் வருவா வீட்டுக்கு, வாசல் வழியாக வந்தால் நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு திருட்டுத்தனமாக வர்றவங்க தான். இப்போ உதாரணத்துக்கு நிறைய கடன் வாங்கிட்டு கடனை கொடுக்கலை அப்படின்னும் போது பின்புறமாக வந்தால் இல்லைன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய பேர் பக்கத்து வீட்டில் சொல்லிட்டு போவாங்க, அவங்க வந்தாங்கன்னா தயவுசெய்து எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்வாங்க. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அப்படின்னா பின்னாடி வராத அப்படிங்கிறதை விட அங்கே சொல்லப்பட்ட பொருள் என்னென்னா, அந்த மாதிரி காரியங்களை நீ பண்ணாத இல்லையா. கடவுளுக்கு தர்மத்திற்கு எதிரான காரியத்தை நீ பண்ணும்பொழுது தானே பின்னாடி வர ஒளிய வேண்டிய நிலை வருது உனக்கு. அதனால் இறைவனுக்கு அஞ்சி நற்செயல் புரிந்தால்தான் உனக்கு நன்மை. அதனால் வீடுகளுக்குள் முன்புற வாசல் வழியாகவே நுழையுங்கள், அதாவது முன்வாசல் வழியாக நுழையிற மாதிரி காரியங்களை மட்டும் செய்யுங்கள். இன்னும் நீங்கள் வெற்றி அடையும் பொருட்டு அல்லாவை அஞ்சிக் கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்குது. ஸோ இதுக்கு விளக்கமே சொல்ல வேண்டாத அளவிற்கு ரொம்ப சிம்பிளான தமிழில் இந்த டிரான்ஸ்லேஷன் இருக்குது.
190. இன்னும் உங்களை எதிர்த்து போர் புரிபவர்களுடன் நீங்களும் அல்லாவின் பாதையில் போரிடுங்கள், ஆனால் வரம்பு மீறாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் வரம்பு மீறுபவர்களை நேசிப்பதில்லை. சரி, இதோடு நம்ம நிறுத்திக்கலாம். ஏன்னா இந்த ரமலான் மாத நோன்பு பற்றி வரிசையாக வந்தது. இப்போ வேறு ஒரு விஷயத்தை நோக்கி போகுது. ஸோ அதை நம்ம அடுத்தது பார்த்துக்கலாம். ஸோ ரமலான் மாதத்தை பற்றி குரானில் ஒருவேளை இதுக்கு பிறகும் எங்கேயாவது குறிப்பிடப்பட்டிருக்கான்னு தெரியல, பட் இதிலே பெரும்பாலும் குறிப்பிடப்பட்டு இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் முஸ்லீம்களுக்காக குரானில் அல்லாஹ் வழங்கியது. சரி, இப்போ பிரம்மகுமாரிகள் ஞானம் இருக்குது இல்லையா? ஸோ அதில் சில விஷயங்கள் இதில் ஒத்து போகுது. ஸோ அதையும் நாம் பார்க்குறோம். பிரம்மகுமாரிகள் இயக்கம் அல்லாவினால் நடத்தப்படுது, அதை புரிஞ்சுக்கணும். மதங்கள் மனிதர்களால் அல்லது பரிசுத்த ஆத்மாக்களால் உருவாக்கப்படுது, எல்லா மதங்களும். ஸோ கடவுளை நேரடியாக நடத்துறது இறுதியில் கடவுள் வருகிறார், அதை எல்லோரும் நம்ப மாட்டாங்க. ஸோ நம்புகிறவங்களுக்காக இதை நம்ம சொல்கிறோம். ஸோ அவர் சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த உலகம் 5000 வருட காலச்சக்கரம். இதில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம். சொர்க்கத்தில் எந்த பாவமும் செய்ய மாட்டோம். காமம் கோபம் பற்றி பேராசை அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. காரணம் என்னன்னா, அவங்களுடைய கவனம் எல்லாம் ஆத்மாவில் இருக்கும், உடம்பில் இருக்காது. ஒருவரை ஒருவர் ஆத்மாவாகவே பார்ப்பாங்க. ஸோ ஆத்மான்றது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது, அதனால தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ ஆத்மாவை பார்த்து பேசும்போது காமம் வராது, கோபம் வராது, பற்று பேராசை அகங்காரம்லாம் வராது. ஏன்னா இதெல்லாம் உடல் உணர்வுகள். அங்கே உடல் எனக்கு கொடுக்கப்பட்ட கருவி, ஆனால் அதை இயக்கக்கூடிய எஜமானனாகிய ஆத்மா தான் நான். ஆத்மானா உயிர், வேறு ஒன்றும் இல்லை. அப்படின்ற உணர்வில் சொர்க்கத்தில் இருந்ததுனால அங்கே எந்த பாவமும் நடக்காது. ரொம்ப அழகாக இருப்பாங்க, ஆனால் காமம்னா என்னன்னே தெரியாது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பம் அடைவாள். முதல் 2000 வருஷம் அப்படி அவ்வளோ பரிசுத்தமாக இருந்ததுனால தான் அவங்களை இந்துக்கள் இன்னை வரைக்கும் கோயில் கட்டி கும்பிட்றாங்க. அவர்களே மறுஜன்மம் எடுத்து நரகத்திற்கு வரும்பொழுது சாதாரண மனிதர்களாக, காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் நிறைந்தவர்களாக நம்மை போல் மாறிவிட்டார்கள் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். நம்மை போல் இல்லை, நாமளே தான் அது. ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த ஞானம் புரியும். ஸோ இந்த ஞானத்தை ஏற்றுக்கலனாலே அவங்க சொர்க்கத்திற்கு வந்த தேவதைகள் கிடையாதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ கடைசி 100 வருடம் இறைவன் வரார். அவரை தான் அல்லான்னு முஸ்லீம்களும் சிவன் இந்துக்களும் பரமபிதான் கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க. 3 பேருக்குமே உருவம் கிடையாது. சிவலிங்கம் வச்சுருக்கிறதுடைய காரணம், இறைவன் கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி. ஆனால் பூஜை பண்ணால் ஏதாவது ஒரு உருவம் வேணும் இல்லையா? அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க இந்து மதத்தில். ஸோ அதனால் பெரிய முட்டை வடிவத்தில் வச்சுருக்கிறாங்க, அதுதான் லிங்கம். கீழ்ப்பாதி ஒரு வயோதிகர் உடலில் இந்த ஞானத்தை சொல்கிறார். ஸோ அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். இந்த பிரம்மாவைத்தான் ஆதாம் அப்படின்னு மற்ற மதத்தில் சொல்லப்படுது. அவர் மூலமாக இந்த ஞானத்தை கடவுள் கொடுக்கிறார். ஸோ ஆதாம் மட்டும்தான் சொர்க்கத்தில் வாழ்கிறார். ஸோ ஆதாமிடம் மட்டுமே சொர்க்கத்திற்கான ஞானம் கொடுக்கப்படுது. அதில் அவ்வளோ விஸ்தாரமாக இருக்காது பைபிள் எல்லாம். ஸோ ஏன்னா அது அந்த மதத்தை உருவாக்குறதுக்காக தேவையான ஞானம் இருந்தால் போதும். சொர்க்கத்தை உருவாக்குறதுக்கான ஞானம் சொர்க்கம் உருவாவதற்கு முன்பு கடவுளே நேரடியாக கொடுக்குறார். ஏன்னா அந்த ஞானம் கடவுளிடம் மட்டுமே இருக்குது. ஸோ அது பின்னாடி வரும், இதிலே இருக்கும் கடவுள். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், சந்தேகம் வந்தால் டேரெக்டாக நீங்கள் என்கிட்ட கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ அவர்கிட்ட கேட்கணும்னா அவர் வந்திருக்கிறாருன்றதை முதல்ல உணரணும். ஸோ இங்கே கடவுள் சொல்கிறதுனா, சொர்க்கத்தில் ஆத்ம உணர்வில் இருந்தீங்க, நரகத்தில் வரும்போது உடல் உணர்வுக்கு வந்தீங்க, ஆத்மான்றது மறந்துட்டீங்க. ஆத்மான்ற உணர்வில் இருக்கும்போதே சதா ஆனந்தம் இருந்துக்கிட்டே இருக்கும், புத்தி தெளிவாக இருக்கும், சரி எது தவறு எதுன்றத பகுத்தறியும் சக்தி இருக்கும். ஆனால் இப்போ அனைத்தையும் இழந்துட்டோம். காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தில் விழுந்ததுனால, புலனின்பத்தில் மயங்கியதுனால. ஸோ இப்போ கடவுள் ஆத்மான்னு அல்லாவை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. அவருடைய இடம் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறார். நாம் புருவ மத்தியில் இருக்கிறோம். ஆத்மா எப்படி கண்ணுக்கு தெரியாதோ அதே மாதிரி கடவுளும் கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி தான். உருவம் இல்லாதவர் கிடையாது, கண்ணுக்கு பார்க்கக்கூடிய உருவம் இல்லை, அதாவது அவ்வளோ பெருசு கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஸோ அவரை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட்டு இப்போ இங்கே கடவுள் நம்மளை விரதம் இருக்க சொல்லலை, இங்கே போங்க அங்கே போங்க, காவடி தூக்குங்க, நெருப்பு மேலே நடங்க, எந்த கஷ்டத்தையும் கொடுக்கல. ஸோ இது நம்ம பார்த்துருப்போம். அல்லாஹ் இலகுவான வழியைத்தான் கொடுப்பாரே தவிர சிரமம் இல்லையா,
பட்டினி கடங்க, நடங்க, இங்கே வாங்க, கஷ்டப்பட்டு இவ்வளோ செலவு பண்ணுங்கள், இந்த மாதிரி விஷயத்தை அல்லாஹ் கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது இறைவனுடைய ஞானமும் அதில் வெளிப்பட்டு இருக்குது. ஸோ இந்த ஞானத்தை எப்போ கொடுக்குறார் கடவுள்? கடைசி 100 வருடம், உலகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு. அவர் வந்து 88 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ உலக அழிவு ரொம்ப நெருக்கத்தில் வர்றதை தான் இயற்கை சீற்றம் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இந்த 100 வருடத்தில் இறைவன் இந்த ஞானத்தை கொடுத்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை முற்றிலும் அழிக்கிறார் பாருங்க. ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவை பாரு, பரமாத்மாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இரு. ஸோ இதன் மூலம் இந்த அசுர குணங்கள் ஃபுல்லாக அழிந்து சொர்க்கத்தில் எப்படி அன்பு, அமைதி, தூய்மை, பரிசுத்தம் மட்டுமே உங்களுடைய பார்வை, வார்த்தை, எண்ணத்தில் இருந்ததோ அதே மாதிரி மாத்திரார். ஸோ இந்த 100 வருடத்தில் இந்த விஷயம் நடக்குது. இதை சங்கம யுகம்னு சொல்லுவோம். எந்த மதத்திலும் இல்லை, இந்து மதத்திலும் இல்லை. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் அது இருக்குது. 4 யுகங்கள் இருக்குது. ஆனால் கடவுள் வரக்கூடிய யுகம் யாருக்கும் தெரியாது. ஸோ இது மறைமுகமாகவே இருக்குது. வந்து இறைவன் தன்னுடைய நேரடி ஞானத்தை கொடுத்து நம்மை மாற்றுறதுடைய மகிமை தான் இந்த 100 வருடத்தின் நினைவாக அவங்க ஒரு மாதத்தை, புரட்டாசி மாதம், ரமலான் மாதம், லெந்து நாட்கள் அப்படின்னு ஒவ்வொரு மாதமும் கொண்டாடுது. அவங்களுக்கு தெரியாது கடவுள் கொடுத்த ஞானத்துக்காக தான் அங்கே கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது தெரியாது. இந்த ஞானத்தில் என்ன விடணும்? காமத்தை விடணும். ஸோ அதுதான் அந்த ரமலான் மாதத்தில் பகல் தான் அங்கே புண்ணியமான நாட்களாக அனுசரிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? காமம் இல்லாமல் இருக்கணும், பொண்டாட்டி கூடவே இருந்தாலும் நீ நெருங்கக்கூட. ஆனால் கடவுள் இங்கே நெருங்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது. இச்சையாக நீ பார்க்கக்கூடாது, அந்த எண்ணமே இருக்கக்கூடாது. சகோதரன் சகோதரன் தான், சகோதரி கூட கிடையாது. முஸ்லீம்கள் பாய் பாயின்னு கூப்பிட்றதோடைய அர்த்தம் அதுதான். ஆத்மாவுக்கு அல்லாவின் சொத்து அந்த சொர்க்கம் அடையிறதுக்கான உரிமை இருக்குது. ஆனால் அந்த உரிமையை நீங்கள் எடுக்கிறீங்களா இல்லையான்றது உங்கள் கையில் இருக்குது. ஏன்னா அவருடைய வழிபடி நடந்தால்தான் சொர்க்கத்திற்கு வர முடியும். இந்த உரிமை ஆணுக்கும் இருக்குது, பெண்ணுக்கும் சமமாக இருக்குது. ஸோ ஆண் பெண்ணுன்றது உடலில் தான் மாறுது. ஆனால் ஆத்மா ஆணாகவும் பிறக்கும், பெண்ணாகவும் பிறக்கும். மனிதன் மனிதனாக தான் பிறப்பான். இந்து மதத்தில் சொன்ன மாதிரி விலங்குகளால், செடி கொடியாலும் பிறக்கிறது கிடையாது. ஸோ இப்போ ஆத்மாவை மட்டும் பாருங்கள். ஆத்மா பாய், அதாவது ஆத்ம சகோதரனை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ இது வந்து காமத்தை வெல்வதற்கான ஒரு பெரிய யுக்தி. ஸோ அப்படி இருக்கணும் இல்லையா? கணவன் மனைவி ஒன்றா இருக்கிறாங்க, அல்லது ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றா இருக்கிறாங்க, ஆனால் காமம், இச்சையே இல்லைன்னா அது என்ன உறவு? சகோதரன் சகோதரி உறவு தான். ஸோ இது பைபிளில் இப்ராஹிம் வந்து தன்னுடைய மனைவி சகோதரின்னு தான் சொல்வார் மற்றவர்களுக்கு. ஸோ குரானில் எப்படி இருக்குன்னு தெரியல, பட் பைபிளில் அப்படி இருக்கும். ஸோ இதே மாதிரியே இன்னொருத்தர் கூட அதே மாதிரியே சொல்லுவார். ஸோ ரிப்பீட் ஆகும் கதை. இதுலேயுமே நிறைய விஷயங்கள், நிறைய வசனங்கள் ரிப்பீட் ஆகுது இல்லையா? நம்ம சொன்ன மாதிரி அதில் முக்கியத்துவம் இருக்குது, அதில் ஒரு ரகசியம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். காலையில் சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கடவுள் வந்து அப்போ அது கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி ஆகிடும் இல்லையா? ஸோ அதெல்லாம் கடவுள் சொல்கிறது கிடையாது. ஆனால் இங்கே விரதம்ன்றது காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா அதுதான் உங்களுடைய உண்மையான குணம். அதில் விழுந்து தான் நம்ம அனைத்தையும் இழந்திருக்கிறோம். ஸோ அதனால தான் அதை வந்து தடுக்கப்பட்டு இருக்குது. ஸோ அதனால தான் ரமலான் மாதத்தில் காலையில் நீங்கள் காமத்தில் ஈடுபடக்கூடாது. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஹஜ்ஜி யாத்திரை பற்றியும் இருக்கும், அங்கேயும் இருக்கும் நீங்கள் காமத்தில் ஈடுபடக்கூடாது, விலங்குகளை கூட அங்கே வெட்டக்கூடாது, இப்படியெல்லாம் இருக்கும். ஸோ எல்லாமே இங்கே கடவுள் கொடுக்குற ஞானம் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் தெளிக்கப்பட்டிருக்குது எல்லா மதத்துலையுமே. புரட்டாசி மாதம் இவங்க கறிமீன் சாப்பிட மாட்டாங்க, லெந்து நாட்கள் அவங்க சாப்பிடுவாங்களா இல்லையான்னு தெரியாது. ஸோ கிறிஸ்தவ சகோதரர்கள் பார்த்திங்கன்னா கமெண்ட் போடுங்க, லெந்து நாட்களில் வந்து காமத்தில் ஈடுபடலாமா, கறிமீன் ஆக்சுவலாக லெந்து நாட்களில் அவங்க உபவாசம் தான் இருப்பாங்க. 40 நாளும் பச்சை தண்ணி குடிக்காமல் இருந்தாலும் ஒரு சகோதரி சொல்லியிருக்கிறாங்க. அது சாத்தியமானே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இந்து மதத்தில் வந்து நிறைய விரதங்கள் வரும், ஆனால் இப்போ அதை ஃபாலோ பண்ணுறவங்க கம்மியாயிட்டாங்க. பட் எந்த விரதம் இருந்தாலும் பிரம்மச்சரிய விரதமும் அதில் அடக்கம்தான், சொல்லி தெரிவதில்லை. காமம் இல்லாமல் தான் இருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நோயாளிகளுக்கு, பிரயாணத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து எக்ஸெப்ஷன் கொடுக்குறாங்க. சரியானதுக்கப்புறம் நீங்கள் நோன்பு பாருங்கன்ட்டு. இங்கே வந்து எந்த எக்ஸெப்ஷனும் கிடையாது இல்லையா? இங்கே வந்து சுத்தமான உணவை சாப்பிட போகிறோம், இறைவன் நினைவில் இருக்க போகிறோம். இதில் இங்கே விரதமே இறைவன் நினைவினால் உலகத்தையே மறக்கிறது தான். ஸோ அப்படி இருக்கிறதுக்கு வந்து நினைக்கிறதுக்கு எது என்ன எக்ஸெப்ஷன்? நீங்கள் மரணப்படுக்கையில் இருந்தாலும் இறைவன் நினைவிலே இருக்கலாம். இங்கே நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஒவ்வொரு மதத்திலும் வழிபடுற முறையே கஷ்டமாக இருக்கும். இங்கே அதெல்லாம் கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு படுத்துட்டு கூட இறைவன் நினைவிலே இருக்கணும்.
அப்பாவாக நினைக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய முஸ்லீம்கள் அப்படிலாம் எங்கேயுமே சொல்லப்படலைன்னாங்களே, பின்னாடி வருது, சொல்லப்படுறது வருது. அடுத்த வீடியோவில் அதை நம்ம பார்ப்போம். எப்படி வரும்னா, கடவுளை வந்து உங்களுடைய மூதாதையரை போல அன்பு செலுத்துங்கள், உங்கள் அப்பாவை மாதிரி அன்பு செலுத்துங்கள் இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் வரும். ஸோ கடவுளுக்கு இணை வைக்காதீங்க அப்படின்போது ஏன் மனிதர்களோட அன்பு செலுத்த சொல்கிறாங்க? ஏன்னா மனுஷனுடைய அன்பு இன்றைக்கி மனிதன் மேலே இருக்குது, உடல் கொண்டு அழியக்கூடிய மனிதன் மேலே இருக்குது. ஸோ அதுக்கு ஈக்குவலாக இல்லை, அதை விட அதிகமாக அன்பு செலுத்தணும் கடவுள் மேலே. ஸோ அப்போ அந்த உறவு இருந்தால்தான் அந்த அன்பு வரும். உறவு இல்லாமல் அன்பு வர வாய்ப்பே கிடையாது. இல்லாட்டினா ஏன் உங்கள் குழந்தை மேலே அன்பு வருது? மற்றவர்களை ஒன்றும் இல்லை, இப்போ பாலஸ்தீனத்து முஸ்லீம்களுக்கு ஒன்று ஆகுதுன்னா மற்ற எல்லா முஸ்லீம்களும் பதறாங்களே, ஏன்? அவங்க என்னுடையவர்கள்ன்ற எண்ணம் வர்றதுனால தான் உங்களுக்கு அன்பு வருது, இல்லாட்டினா வராது இல்லையா? இஸ்ரேலில் வந்து 160 பேரோ ஏதோ கடத்திட்டு போனாங்க, அன்றைக்கே வி சப்போர்ட் பாலஸ்தீன்னு போட்டாங்க. ஸோ இப்போ அது தப்பாக ரைட்டான்றதுக்குள்ளே போகாமல் அந்த அன்பு இருந்தது காரணம் என்ன? அவங்க என்னுடையவர்கள், என்னுடைய சகோதரர்கள் அப்படிங்கிறதுனால தான் வருது. இஸ்ரேலில் இருக்கிறவனும் சகோதரன் தான், ஆனால் அந்த அன்பு வரலை. அப்போ என்னுடையவர்கள் இருக்கும் பொழுது தான் கடவுள் மீதும் உங்களுக்கு அன்பு வரும். அதற்காக தான் சகல உறவையும் கடவுளோட வைங்க அப்படின்னு பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் நேரடியாக சொல்கிறார். ஸோ மற்றபடி காமம்லாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே இருக்கக்கூடாது, பகலும் இருக்கக்கூடாது, நைட்டும் இருக்கக்கூடாது, இறைவன் நினைவிலே இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓம் சாந்தி. எல்லோரும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.